வணக்கம். தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு நாளை சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய சூழலில் நாளை இந்த சிபிஐ சம்மனுக்கு ஆஜராக மாட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று திட்டமிட்டபடி நாளை முதற்கட்டமாக 25 தொகுதிகளுக்கான நேர்காணலானது அவர் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார். ஒரு சில தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் தற்பொழுது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் போட்டியிட இருக்கிறார். அதற்கான பணிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அதே போன்று விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 2 தொகுதிகளிலும் போட்டியிடலாம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்ற வேட்பாளர்களை பொறுத்தவரை அருண்ராஜ் திருச்செங்கோடியிலும், அதே போன்று புசி ஆனந்த் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் அல்லது கடலூர் தொகுதியிலும் போட்டியிடுவார் என்றும், தவேகாவின் பொருளாளர் வெங்கட் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாஞ்சில் சம்பத், அதே போன்று சத்யபாமா உள்ளிட்டவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் முடிவு ஆகியிருக்கிறது. மற்ற வேட்பாளர்கள் எங்கெங்கு போட்டியிட இருக்கிறார்கள் என்பது இன்னும் முடிவாக இல்லை. அது ஒரு சில நாட்களில் முடிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் கட்டமாக 25 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் நேர்காணலானது பனையூர் கட்சி அலுவலகத்தில் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதில் பல்வேறு முக்கிய கேள்விகளையும் எழுப்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திடீரென சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய சூழலில் சிபிஐ சம்மனுக்கு ஆஜராக மாட்டார் என்றும் 2 வாரங்களுக்கு பின்பு ஆஜராவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், இது குறித்த ஒரு கடிதத்தினை தற்பொழுது விஜய் அவர்கள் சிபிஐக்கு எழுதுவார் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது.